இப்போ வந்து சண்டை போடுறது அப்படின்னா சண்டைனாலே கொஞ்சம் நம்ம சண்டைங்கிறது என்ன தெரியுமா, டான்ஸ் மாதிரி தான், பாட்டு பாடுற மாதிரி தான், டான்ஸ் விளையாடுற மாதிரி தான். சண்டையும் ஒரு பொழுதுபோக்கு. அப்போ நம்ம எப்படி சண்டை போடணும் அப்படின்னா, ஒரு சண்டை போடணும், வா சண்டை போடலாம், அதாவது ஒரு பழி உணர்ச்சி இல்லாமல் ஜாலியாக சண்டை போடணும். அந்த சண்டை போடுறதுங்கிறது அப்படி தான், ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி. ஆனால் அடி விழக்கூடாது. இந்த டபிள்யூடபிள்யூவில் எப்படி ஏமாற்றுவாங்க, அடி வாங்குற மாதிரி, அடித்தா அடி வாங்குற மாதிரி ஏமாத்துறாங்கல்ல. டபிள்யூடபிள்யூ அந்த சண்டைங்கிறது அதுதான் சண்டை போடுகிற ஒரு கலை. அதுக்காக வந்து அவங்கள மாதிரி பொத்துன்னு தலைகளாக விழுறது, பயங்கரமாக விழுறது, அது மாதிரி விழக்கூடாது. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சண்டைங்கிறது என்னென்னா ஒரு நடனம் போல தான், நடனம் ஆடுகிறோம்ல, அது மாதிரி சண்டை போடணும். வா சண்டை போடலாம், எந்த வித காரணமே தேவையில்லை, சண்டை போடுறதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை, வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடணும். ஆனால் அடி வந்து உடம்புல படக்கூடாது, உண்மையான அடியெல்லாம் படவே கூடாது. அந்த மாதிரி அதான் சண்டை அப்படின்றது. சண்டை போடணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே உண்டு. சண்டைங்கிறது மனித வாழ்க்கை முறையோடு கலந்தது. டெய்லி சண்டை போடணும், நம்ம டெய்லி பாட்டு பாடணும், டெய்லி சாப்பிட்ணும், டெய்லி உடற்பயிற்சி பண்ணணும், அப்படி இருக்குல்ல டெய்லி. அப்போ அது மாதிரி தினமும் நம்ம என்ன பண்ணணும், சண்டை போடணும். அப்போ சண்டை போடுவதற்கு நமக்கு பிடிச்சவங்க தேவை, பிடிச்சவங்க கூட தான் நம்ம சண்டை போடணும். அப்போது நமக்கு ஒரு ஆண் இருக்கான்னா அவனுக்கு 4-5 நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க கூட டெய்லி சண்டை போடணும். எப்படி சண்டை போடணும்னா அதாவது எந்த வித காரணமே தேவையில்லை, அதாவது கோபமே இல்லாமல் சண்டை போடுவது. ஆனால் வந்து கோபங்கிறது நீங்கள் வந்து முகத்தை அப்படி ஆக்ரோஷமாக வச்சுக்கிட்டு கோபமாக பார்த்தா அங்கே கோபம் வந்துடும், அப்படியே ஆக்ரோஷமாக அடிக்கிற மாதிரி, அடி வாங்குற மாதிரி, அது ஒரு கலை, அவ்வளோதான். ஒரு டான்ஸ் மாதிரி தான் அதுவும். சும்மா சண்டை போடணும், ஜாலிக்காக சண்டை போடுறது, சும்மா திட்டுறது அல்லது வந்து அந்த மாதிரி ஜாலியாக சண்டை போடணும். இது வந்து மனித வாழ்க்கை முறையில் இது ஒரு நடைமுறை. ஏன்னா சீரியஸாக சண்டை போடும்போது அப்போ வந்து சண்டைனாலே பயந்துருவாங்க. சீரியஸாக ஜாலியாக சண்டை போடுங்க. சண்டை போடுறதுக்கு வந்து காரணமே தேவையில்லை, சும்மா சண்டை போடுங்க. அப்படி சண்டை போட்டு இப்போ ஒருத்தர் திட்டுறது, அந்த திட்டும்போது அந்த வன்மையான வார்த்தைகள் எதுவும், கெட்ட வார்த்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது. திட்டுறது, ஜாலியாக சண்டை போடுறது, அந்த மாதிரி ஜாலியாக சண்டை போடணும். சண்டை போடுறதும் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி தான். நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நண்பர்கள் 4-5 பேர் ஒருத்தர் அடிச்சுக்கணும். ஆனால் அடிங்கிறது அதில் அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது, கண்ணு மண்ணு தெரியும். அது ஒரு ஜாலிக்காக சும்மா சண்டை போடுறாங்க, அவ்வளோதான். ஒரு ஆக்டிங் எப்படி இருக்குது, திரைப்படத்தில் சண்டை போடுறாங்கல்ல, திரைப்படத்தில் உண்மையாகவே அடி வாங்குறாங்க. அது ஏன்னா அந்த சண்டையில் அந்த சண்டை எடுக்கிற அந்த வீரர்கள் இருக்காங்களா, நடிகர்கள், சண்டை நடிகர்கள், அவங்க உண்மையிலே அடி வாங்குறாங்க. அந்த மாதிரிலாம் சண்டை போடாமல் அடி வாங்குற மாதிரி ஆக்ட் பண்ணும். அடி வாங்குற மாதிரி அதுலேயும் ஒரு உண்மை இருக்கிற மாதிரி, சமயத்தில் தோற்று போக வேண்டி வரும், சமயத்தில் ஜெயிக்க வேண்டி வரும். ஆனால் ஒரு டபிள்யூ மாதிரி தான். ஆனால் அதில் வந்து உண்மையான அடியெல்லாம் இருக்குது, உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு பொய் இருக்கணும். ஆனால் அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து அந்த நேரத்தில் அது தீர்மானிக்கப்படுவது, யார் ஜெயிக்கணும்னு முன்கூட்டியே முடிவு பண்ணாமல் அந்த மாதிரி சும்மா சண்டை போட்டாலும் அதுலேயும் ஒரு வெற்றி தோல்வி இருக்கும். யாராவது ஒருத்தர் தோற்று போயிடுவார், அந்த மாதிரி இவரோட பதில் தாக்குதல் இருக்கும். அதில் ஒரு விளையாட்டு மாதிரி தான். ஒரு விளையாட்டில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்களோ, அதே மாதிரி சண்டை போடும்போதும் விளையாட்டில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது மாதிரி சண்டை போடும்போதும் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அது ஒரு விளையாட்டு மாதிரி தான். யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். அது மாதிரி அதே நேரத்தில் அதில் வந்து ஒரு காரணமே இல்லை, மனசில் பழி உணர்ச்சி எதுவுமே இல்லாமல் நீ சண்டை போடுற, ஜாலிக்காக சண்டை போடுற, அப்படி முகத்தெல்லாம் கோபமாக வச்சுக்கிட்டு சண்டை போடுறது. அப்புறமா வந்து சிரிச்சிட்டு அப்படி யார் ஜெயித்தாங்களோ யார் தோற்றாங்களோ அந்த சண்டை முடிஞ்ச பிறகு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போயிட வேண்டியதான். சரிடா, ஓகே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி பாப்பா, அப்புறமா போகலாம், ஓகேவா, சரி டைம் ஆகிடுச்சு, வீட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சண்டை. இது ஒரு மனித வாழ்க்கை முறையில் ஒரு நடைமுறை. அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போடணும். எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா அதெல்லாம் தெரியும், சும்மா சண்டை போடுறாங்க. சண்டை போடுறது தினசரி வாழ்க்கை, தினசரி நம்ம சண்டை போடணுங்கிறது ஒரு ஆர்வம் நமக்கு. இப்போ வந்து சரி, அது கூட ஒரு நாய்க்குட்டிகள் கூட அது மாதிரி சண்டை போடுவாங்க. நாய்கள்லாம் கூட விளையாட்டுக்காக சண்டை போடுவாங்களே, அதே மாதிரி தான் விளையாட்டுக்காக ஆட்டுக்குட்டிகள்லாம் சண்டை போடுவாங்க. இது உயிர்களோட வழக்கம், மனித வழக்கம் மட்டும் கிடையாது, உயிரினங்களோட வழக்கம். அவர் எல்லாமே விளையாட்டுக்காக சண்டை போடுற அந்த இது சீரியஸாகவும் சண்டை உண்டு, விளையாட்டுக்கும் சண்டை உண்டு, அது எல்லா உயிரினங்களையும் உண்டு. அதனால் மனித வாழ்க்கையிலையும் நாம் கடைபிடிக்காத ஒரு நடைமுறை என்ன தெரியுமா, விளையாட்டுக்காக நம்ம சண்டையை போடுறதில்ல. சின்ன வயசில் போடுவாங்க, டிஷ்கா சினிமா ஃபைட்டு மாதிரி டிஷ்ஷு அப்படின்னு அடி வாங்குற மாதிரி. அதெல்லாம் உண்மையிலே அப்படி ஒரு சண்டை மனித வாழ்க்கையில் இருக்குது.
மனித வாழ்க்கை முறையோடு இருக்குது. எப்படி டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதெல்லாம் மனித வாழ்க்கை முறையில் ஒரு பகுதியோ அது மாதிரி ஒரு பாட்டு சண்டை போடுறதும் ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு பகுதி. சீரியஸாக சண்டை போடுறது, விளையாட்டுக்கு சண்டை போடுறது, விளையாட்டாக சண்டை போடுறது, அது மாதிரி விளையாட்டாக சண்டை போட கற்றுக்கணும். சண்டையை பார்த்து பயப்படக்கூடாது. மக்கள் சண்டையை பார்த்து பயந்து போய் சண்டையே தப்பு, சண்டைனாலே தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சண்டையும் ஒரு ஜாலியான ஒரு விஷயம். மகிழ்ச்சியான வாழ்க்கையில் சண்டை போடணும். மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்னென்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, கோவப்படுறது, சண்டை போடுறது, அழுகுறது, சிரிக்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்கிறது, பொறாமைப்படுறது, அழுகுறது, இப்படி பழி வாங்கிறது, இப்படி எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்போ சண்டை போடுறதும் அங்கே இருக்குது. சண்டை போடுறது அதுவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையோட வெளிப்பாடு தான். சண்டையே போட மாட்டார்ப்பா அப்படின்னா அவர் மகிழ்ச்சியாக வாழலை. அப்போ சண்டையும் போடணும். சீரியஸாகவும் சண்டை போடணும், பொய்யாகவும் சண்டை போடணும். அப்போது சண்டைங்கிறது நீ காரணமே தேவையில்லாமல் சண்டை போடு. காரணத்தோடு சண்டை போடுறது சீரியஸாகவும் சண்டை. காரணமே இல்லாமல் நீ சண்டை போட்டேன்னா அது சும்மா ஜாலியாக நீ சண்டை போடுற. அப்போது மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா பொறாமப்படுறது, கோவப்படுறது, அழுகுறது, சிரிக்கிறது, சண்டை போடுறது, அடிக்கிறது, அடி வாங்கிறது, திட்டு வாங்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்கிறது, இப்படி பழி வாங்கிறது, இப்படி சாபம் விடுறது, அல்லது திட்டு, இப்படி எல்லாமே கலந்தது தான். உன்னுடைய அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் நீ வெளிப்படுத்தணும். தியாகம் பண்ணுறது, சுயநலமாக நடந்துக்கிறது, இப்படி எல்லா வித உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதனால் அதில் சண்டையும் ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை. சண்டையும் போடணும். அதே நேரத்தில் சண்டைன்னு வரும்போது மரியாதை கொடுக்காமல் போயிடக்கூடாது. நீ சண்டை போடுற அப்படிங்கும்போது மரியாதையோடு சண்டை போடணும். இப்போ ஆண்கள் இயற்கை விதிமுறைப்படி ஆண்கள் தங்கள் வயதுக்கு இணையான நண்பர்களை என்ன சொல்லுவாங்கன்னா வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். ஆண்கள் தங்கள் வயதுக்கு இணையானவர்களை, அவங்க தானே நண்பர்களாக இருப்பாங்க, அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிடணும். பெண்கள் தங்கள் வயதுக்கு இணையான பெண்களை வாடி போடி வா போன்னு கூப்பிடணும். இது இயற்கை விதிமுறை. அப்போது ஆண்கள் சண்டை போட்டாங்கன்னா, தங்கள் நண்பர்களோடு சண்டை போட்டாங்கன்னா நீங்கள் வாங்க போங்க, அந்த மரியாதை குறையாமல் சண்டை போடணும். அவரும் நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லணும், இவரும் நீங்கள் வாங்க போகணுன்னு சண்டை போடணும். அது மரியாதை குறையக்கூடாது. அப்போ பணிவாக சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம். அதோட அர்த்தம் என்னென்னா மரியாதையோடு சண்டை போடுறாங்க, மரியாதை குறையலை, எங்கேயுமே மரியாதை குறையலை, கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்திடக்கூடாது. மரியாதை குறையில வாங்க போங்கன்னே சண்டை போட்டுருப்பேன். நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணீங்க, நான் எங்கே பண்ணேன், நீங்கள் என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாங்க போங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடணும். அந்த மாதிரி மரியாதை குறைஞ்சிடும். பெண்கள் இப்படி நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாடி, நீ இப்படி தான் பண்ணிட்டடப்ப, என்னடி இப்போ எனக்கு கடைசியாக என்னடி சொல்கிற அப்படி, அது மாதிரி டி வாடி போடின்னு சொல்லிட்டு சண்டை போடணும். அவங்க அதே நேரத்தில் கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது. வாடி போடினா அப்புறம் கெட்ட வார்த்தை போட்டுடலாம், அப்படி கிடையாது. பெண்கள் தங்கள் தோழிகளை வாடி போடின்னு தான் கூப்பிடணும். ஆண்கள் தங்கள் நண்பர்களை, வயதுக்கிணையானவர்களை வாங்க போங்க அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிலாம் கூப்பிடாமல் வாங்க போங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும். அப்போ அவங்களுக்கு இடையில் சண்டை வந்துச்சுன்னா அது மரியாதை குறையாமல் சண்டை போடணும். அது மாதிரி ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா கணவன் மனைவியை பார்த்து வாங்க போங்க, நீங்கள் வாங்க ஏங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடணும். ஒரு மனைவி தனது கணவனை திட்டும்போது ஏன்டா இப்படி பண்ணுற, அந்த மாதிரி போடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா இப்போ என்னடா சொல்கிற, அடி வாங்க போகிற இப்போ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடா போடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனைவி தனது கணவனிடம் சண்டை போட வேண்டும். இந்த மாதிரி சண்டை போடுறதும் நாகரிகமான ஒரு நடைமுறை தான். சண்டை போடுவது மனித வாழ்க்கை முறையில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை. சண்டை இருந்தால் அதான் உணர்வுபூர்வமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ஒரு பகுதி சண்டை என்பது. சண்டையே போடலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் சண்டை போடணும். இன்றைக்கி ஏன் சண்டை போட மாட்டேங்கிறாங்க மக்கள்னால் அதில் வன்முறை கலந்து விட்டது. சண்டை போட்டால் மரியாதை குறைச்சிடுறாங்க. சண்டைன்னு வரும்போது அங்கே மரியாதை எல்லாம் போயிடுது. அவ்வளோதான் உனக்கு, இனிமேல் நீ பேசினா அடி தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதைலாம் போயிடுது. மரியாதையே இல்லாதனால தான் மக்களுக்கு எது மரியாதைன்னு தெரியல. கோபம்னு வந்துட்டால் அவங்களுக்கு மரியாதை குறைச்சிடுறாங்க. அதனால சண்டை போடுறதுக்கே மக்கள் எங்கே அசிங்கமாகி போயிருமோ, சின்ன பசங்களோட ஏதாவது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கே பயப்படுறாங்க. அதனால் அப்படி நாகரிகமாக சண்டை போடணும், மரியாதை குறைவில்லாமல் சண்டை போடணும். சண்டை என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ஒரு பகுதி. சண்டை கலந்த ஒரு வாழ்க்கை முறை. அதே நேரத்தில் விளையாட்டாகவும் சண்டை போடணும், சீரியஸாகவும் சண்டை போடணும். சீரியஸாக சண்டை போட்டாலும் அதில் இப்போ சண்டை போடுறோம் அப்படின்னா யார் ஜெயித்தாங்கன்னா யார்கிட்ட நியாயம் இருக்கோ அவங்க ஜெயித்தாங்க. ஏதாவது பிரச்சனையை வச்சு தானே சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போடும்போதே இல்லை நீங்கள் தான் பண்ணீங்க, நான் தான் பண்ணேன்னா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. தப்பு நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படியே யாரோ ஒத்துக்கணும், தோல்வியை ஒத்துக்கணும்.
அந்த மாதிரி வார்த்தை சண்டை அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் என்றைக்குமே அந்த மனித வாழ்வில் வந்து வன்முறைகள் என்பது நுழைந்து விடவே கூடாது, நுழைந்து விடவும் செய்யாது எதிர்காலத்தில். வன்முறைக்கு மனித வாழ்வில் இடம் கிடையாது எதிர்காலத்தில் என்பது மட்டும் சந்தோஷமான விஷயம்.